கண்டிப்பா பவித்ரி. அதாவது அரியலூர் மாவட்டம் செட்டித்திருக்கோணம் கிராமத்தை சேர்ந்தவர் ராமசாமி. இவர் தனது மனைவி பெரியம்மாளுடன் காட்டுப்பிரிங்கத்தில் உள்ள தனது உறவினர் இல்ல வளைகாப்பு நிகழ்ச்சியாக தனது டூ வீலர் வீணாய் காட்டிலிருந்து ரெட்டிப்பாளையம் செல்லும் சாலையில போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா, அதாவது திடீரென இடதுபுறமாக திரும்பியதால் பின்னால் நெய்வேலி கிராமத்தை சேர்ந்த இசைக்கு முத்து என்பவர் ஓட்டி வந்த கார் இந்த டூ வீலர்ல மோதியதில் ராமசாமி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பெரியம்மாள் பலத்த காயத்துடன் தற்போது அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய இசைக்கு முத்துவின் கார் மீது மோதாமல் இருப்பதற்காக அதற்கு பின்னால் சிதம்பரம் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் ஓட்டி வந்த காரை இசைக்கு முத்து கார் மீது மோதாமல் இருப்பதற்காக வலதுபுறம் திருப்பியுள்ளார். அப்போது ஜெயகுண்டம் நோக்கி எதிர்ப்பு செயல் செந்துறையை சேர்ந்த அறிவொளி என்பவர் ஓட்டி வந்த கார் ஜெயக்குமார் என்பவரின் கார் மீது மோதியதில் இதில் அறிவொளி என்பவரின் கார் திடீர்னு தீர்ப்பு இருந்தது. இது குறித்து சம்பவம் அறிந்த அரியலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு ராமசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரியலூர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு பற்றி எறிந்த தீயை கட்டுப்படுத்தினர். மேலும் இது குறித்து அரியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.